நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எண்ட் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதாவது வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக மாறுது, ப்ராக்டிக்கலேருந்து தியரியாக மாறுது, இப்படியெல்லாம் கவலைகள் மாணவர்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் 23 சப்ஜெக்டை பார்க்கலாம். இப்போ ரெகுலேஷன் 23 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரிபிள் இப்போ படிக்கிற ஃபைனல் இயர் மாணவர்கள் வரைக்கும் வந்து தமிழ் மரபு, பேசிக் மேக்ஸ், பேசிக் ஃபிசிக்ஸ், பேசிக் கெமிஸ்ட்ரி, தமிழ் டெக்னாலஜி, பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2, ஜிடிடி ஆர் பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் யூட்டிலைசேஷன், வெஹிக்கிள் டெக்னாலஜி. இந்த எக்ஸாம் எல்லாமே தியரியாகவே தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு மாறவே இல்லை. ஏன்னா வந்து இது ஃபுல்லாக ரெகுலேஷன் 23 சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ படிக்கிற ஃபைனல் இயர் வரைக்கும் இந்த பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆகுது. மொத்தமே இப்போ நான் படித்த எக்ஸாம் மொத்தமே தியரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கீம், அதாவது என் ஸ்கீம் மாணவர்களுக்கு, அதாவது இப்போ முடிச்சுட்டு போயிட்டாங்கள்ல, கல்லூரி முடித்த ஏப்ரல் 2025 கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வந்து தியரியிலேருந்து ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் 2வும் ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு, மேக்ஸு 2 ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு, ஃபிசிக்ஸ் 2 ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு, கெமிஸ்ட்ரி 2 ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு. ஆனால் மேக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1 இந்த 3 வந்து தியரியாகவே தான் இருக்குது. மேக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1. ஏப்ரல் 25 காலேஜ் முடித்த அரியர் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த 3 பேப்பர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம்மில் தியரியாக இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் செமஸ்டர் பார்க்கலாம். தேர்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா இடிசி என்ற சப்ஜெக்ட் தியரியாகவே இருக்குது. சர்க்யூட் தியரியும் தியரியாக இருக்குது. மெஷின்ஸ் 1ம் தியரியாக இருக்குது, மெஷின்ஸ் 2வும் தியரியாக இருக்குது. ஆனால் எம்ஐடி, அதாவது மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்டியூசர் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஏடியும் ட்ரிபிள் மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. அப்புறம் வெஹிக்கிள் டெக்னாலஜி தியரியாகவே கண்டினியூ ஆகுது. ஜிடிடியும் தியரியாகவே கண்டினியூ ஆகுது. மைக்ரோ கண்ட்ரோலர், இது நிறைய சப்ஜெக்ட் அரியர் வச்சுருப்பீங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் நிறைய மாணவர்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு கஷ்டமான எக்ஸாமாக இருக்கும். ஸோ அதில் அரியர் வச்சுருவங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு இந்த செமஸ்டரு. அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷினும் அரியர் வச்சுருப்பீங்க, அதுவும் ப்ராக்டிக்கலாக மாறிடுச்சு. பிஎல்சி அரியர் வச்சுருந்தவங்க அவங்களுக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் ஆர்இஎஸ் தியரியாகவே கண்டினியூ ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷனும் தியரியாகவே இருக்குது. எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட்டும் தியரியாகவே இருக்குது. பயோமெடிக்கலும் தியரியாக இருக்குது. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கும் தியரியாகவே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 6th செமஸ்டர் அரியர்ன்றதுனால நெக்ஸ்ட்டு செமஸ்டர் தான் இது சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு 6வது செமஸ்டர் அரியர் வச்சுருக்கிற ஏப்ரல் 25க்கு முன்னாடி முடித்த அந்த மாணவர்கள் எல்லாருக்குமே அது தியரியாகவே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம ரெகுலேஷன் 23 ஸ்கீமு, அப்புறம் என் ஸ்கீம் மாணவர்களுக்கான தியரி டு ப்ராக்டிக்கல் டு தியரி எக்ஸாம் பற்றி பார்த்தோம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதே போல் பின்வரும் வீடியோக்களில் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்க்கலாம். இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் போன்ற அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து ட்ரிபிள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தியரி எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெல்லாம் இருக்குது, டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றது நம்ம nsk2025.box.comக்கு வந்து போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அனைத்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.